டிசம்பர் மாதத்தில் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 24வது வசனம். என் தாசனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளீர். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுவீர். சத்தமானே சொல்லுவோம். கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி மாத வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம், அவர் சொன்ன காரியங்களை கர்த்தருடைய கரத்தினால் அவர் செய்து முடிக்க போகிறார். சத்தமாராமேன்னு சொல்லுவோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, சாலமோன் ராஜா இந்த வார்த்தையை சொல்றார், தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளீர். சாலமோன் சொல்லும் போது, இந்த வாக்குத்தத்தத்தை என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறீர், அதை நீர் காத்து கொண்டு இருக்கிறீர். அப்போ என்ன தாவீதிடத்திலே சொன்ன காரியங்களை, தாவீது நாத்தான் தீர்க்கதரிசிகிட்ட ஒரு விஷயத்தை சொல்றார். பாருங்க ஐயா, நான் ஒரு கேதுரு மர வீட்டுல நல்லா சுகபோகமா இருக்கிறேன், ஆனா கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி திரைக்கு கீழே இருக்கிறது. அதனால உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினது போல நான் ஒரு பெரிய கர்த்தருக்குரிய ஆலயத்தை கட்ட போறேன்னு சொல்லிட்டார். இந்த நாத்தான் பாருங்க, கர்த்தரிடத்துல விசாரிக்காமலே தாவீது ஒரு உத்தரவு சொல்றார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் செய்யும், தேவன் உங்களோட இருக்கிறார் என்றார். எப்படி எல்லாம் செய்யுப்பா, தேவன் கூட ஆண்டவருக்கு கூட இருக்கிறாரு. கேஷுவலா சொல்லணும்ல, ஆண்டவருக்கு கூட இருக்கிறார், செய்ய எல்லாம் கர்த்தர் நன்மையா மாற பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தாவீது ஒரு விஷயம் சொல்லிட்டார். கர்த்தர் அன்னைக்கு அன்றைய ராத்திரியிலே நாத்தானுக்கு தரிசனமாயிட்டார். தரிசனமாகி, பாருங்க, நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். அல்லேலூயா. தாவீது எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரே விசாரிக்க அவரே சொல்லிட்டாரா, செய்யுங்க, ரொம்ப சந்தோஷம், செய்யுங்க, நல்லது, ஆலயத்தின் சபைதான் கட்டுங்க, பரவாயில்ல, நல்லது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா கர்த்தர் பாருங்க, இல்ல, அந்த தாவீது எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. கர்த்தர் நாத்தான் இடத்துல தெளிவா சொல்லிட்டார். இப்ப கர்த்தர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்னது? உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய உன்னுடைய சந்ததியில வருகிற ஒருத்தன் தான் என்னுடைய ஆலயத்தை கட்டணும். இப்ப கர்த்தர் தாவீது வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இப்ப தாவீது அவருடைய நாட்கள் முடிய போகிறது, தாவீது மரித்து போகிறார். இப்ப பாருங்க காரியம், இப்போ இந்த இடத்துல கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் சாலமோனின் நாட்களையே நிறைவேற்றுகிறார். எப்படி செய்யறாங்க? வார்த்தையை சொல்லி, வார்த்தையினால் செய்கிற தேவன் அல்ல, வார்த்தையை சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவருடைய கரத்தினால் அதை செய்து முடிக்கிறார். அவன் கர்த்தருடைய கரத்தினால் தான் அவருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. இது பாத்தீங்கன்னா தாவீதுக்கு சொல்லி ஒரு சில வருடங்களிலே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆனா கவனிங்க, பழைய பாட்டிலே ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. ஒரு மனிதனிடத்திலே கர்த்தர் சொன்னதற்காக எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் கழித்து அதை எவ்வளவு காரியம் எதிர்ப்பாய் வந்தாலும் கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார். பாருங்க, கர்த்தர் இப்ப சொல்றாரு ஆபிரகாமிடத்தில், ஆபிரகாமே இருக்கிற உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது எந்த தேசத்துக்கு போறான்னு தெரியுமா உங்களுக்கு? கானான் தேசத்திலே சென்றார். கவனிங்க, இப்ப கானான் தேசத்துல போய், கானான் தேசத்துல ஆபிரகாம் சாராள் அவள் மனைவி 2 பேரும் அவங்க மாத்திரம் தான் இருக்கிறாங்க. கவனிங்க, கர்த்தர் இப்போ ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் கானான் தேசத்துல. இப்ப கர்த்தர் சொல்றார், என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமோடு செய்கிற வாக்குத்தத்தம். இப்ப ஆபிரகாம் நாட்கள் முடிந்து போக போகுது. ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு. இப்ப கர்த்தர் ஈசாக்கு இடத்துல ஒரு வாக்குத்தத்தம், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். சரி, இப்போ ஈசாக்குடைய நாட்கள் முடிகிறது. ஈசாக்குடைய பையன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு எந்த இடத்துல அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்றான்? யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி திடீர்னு வாங்க, இருட்டாய் போச்சு, படுத்துரும், இனி இப்ப இருட்டுல போக முடியாது, காலையில போகும் அப்படின்னு கல்ல வச்சு படுத்துட்டான். கர்த்தர் சொல்றாரு,
நீ படுத்துக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அவன் வேற எங்கேயும் படுக்கல, கரெக்டா அந்த கானான் தேசத்துல போய் படுத்திருக்கான். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தற்செயலா ஏதோ நடக்குதுன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு பிளானையும் கர்த்தர் தான் செய்து கொண்டிருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரேல் தேசத்துல பயங்கரமான பஞ்சம் வந்ததுனாலே எல்லாரும் எகிப்துக்கு உள்ள போறாங்க. 3 முற்பிதாக்களிடத்திலும் செய்த வாக்கு தத்தத்தை ஒரு மனுஷன் நினைவு கூறான். இப்ப யோசேப்பு சொல்றான், நீங்கள் இருக்கிற இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவான். கவனிங்க, ஆபிரகாம் நாட்களில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஈசாக்குடைய நாட்களில் நிறைவேறல, யாக்கோபின் நாட்களில் நிறைவேறல, யோசேப்பின் நாட்களில் நிறைவேறல. இப்ப அடுத்தது மோசே வர, மோசே இடத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை காக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் முக்கியமான காரியம் இறங்கினேன். அவர் வார்த்தையினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்ற பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி உங்களுக்காக செயல்படுவார். இந்த இஸ்ரவேலுடைய பயணம் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் சொன்ன இந்த ஒரே வாக்குத்தத்தத்திற்காக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே 5வது ஆள் கிட்ட வந்துருச்சு இந்த வாக்குத்தத்தம். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றவும் படல, மோசேவும் அதுக்குள்ள போகல. யாருடைய காலத்துல தெரிந்தெடுக்கிறார். இப்ப யோசுவாவிடத்துல திட்டமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவார். யோசுவா சொல்றான், ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் கர்த்தர் அப்படியே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். கர்த்தர் இன்றைக்கு இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவருடைய வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் உங்களுக்கு செய்து கொடுத்தார். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உண்மையாக வரப்போகிற இந்த புதிய ஆண்டிலே சொன்ன வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஒன்றுக்கும் கலங்கி போகாதீங்க, எதை குறித்து பயந்து போகாதீங்க. பாருங்க, சொன்ன வாக்கு தத்தங்கள் நடைபெறுவோம். அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க, வாழ்க்கையிலே நிறைவேறவில்லையே. பாருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொன்னா அது சொன்னதுதான். அதை அப்படியே யோசுவா சொல்றான், ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் உழைத்திருப்போம், வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நடக்கும். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம். இந்த 11 மாதங்களை கர்த்தர் நம்மை நடத்தினவர். இந்த 12வது மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்துவார். நமக்குள் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை உடன்படிக்கை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். தொடர்ந்து கர்த்தருக்குள் உழைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.